வணக்கம். தினமலர் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காலங்களில் அவன் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. கவிஞர் கண்ணதாசன் பற்றிய உங்கள் பார்வை என்ன? கவியரசர் கண்ணதாசன் நான் எத்தனை முறை சொன்னாலும் அழுக்காது. நான் பொறாமைப்படக்கூடிய ஒரே கவிஞர் அவர்தான். ஏன்னா அந்த அவ்வளவு எளிமையான வார்த்தைகளில், அவ்வளவு குறைவான வார்த்தைகளில் இத்தனை ஆழமான விஷயங்களை, உணர்வுகளை வெளிப்படுத்தியவர் என பொறுத்த மட்டும் கண்ணதாசன் தான். வேற யாரும் நான் பார்க்கல. கண்ணதாசனுக்கு பிறகு கவிஞர்களில் இருக்கிற நல்ல கவிஞர்கள் இருக்கிறார். பஞ்சமே கிடையாது தமிழ்நாட்டில். கவிஞர்களுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்வது போதாது. நல்ல கவிஞர்களுக்கு என்றைக்கும் இங்கே தமிழ்நாட்டிலே பஞ்சம் இல்லை. ஆனால் எனக்கு கண்ணதாசன் தான் டெஸ்டினேஷன். ஏனென்றால் நம்மிடையே ஒருவராக வாழ்ந்து, நம் சார்பில் பல தவறுகளை செய்து பாடங்களை கற்று, அந்த பாடங்களே பாடல்களாகி, அந்த பாடல்கள் நமக்கு வழிகாட்டும் பாடங்களாக மாறிவிட்டன. அந்த கரை சேர்க்கக்கூடிய ஓடங்களாக அந்த பாடல்கள் துணை வருகின்றன என்பதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. ஆன்மீகம் என்பது இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவிலே அல்லாடி போராடி இந்த வாழ்க்கையினுடைய கோரமான நிதர்சனங்களை மார்புற தழுவி அதற்கு பிறகு வருகின்ற ஒரு தெளிவில் பிறக்கிறது ஆன்மீகம் என்பது கவியரசருடைய அனுபவமாக இருக்கிறது. அவருடைய பாடல்கள் மூலமாக அதே அனுபவம் நமக்கும் வாய்க்கிறது. எனவே அவர் என்றைக்கும் என்னுடைய நெஞ்சிலே குடிகொண்டவராக இருக்கிறார். யார் மாதிரி நீங்க ஆகணும்னு நினைச்சீங்க? ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி ஆகணுன்ட்டு ஆசை வரும். உதாரணம் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய கேட்கும் பொழுது, நீ என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு வாத்தியார் கேட்பார். ஒருத்தன் சொல்லுவான், நான் டிராஃபிக் போலீஸாக ஆகணும்னுவான். இன்னொருத்தன் சொல்லுவான், நான் பஸ் கண்டக்டராக ஆகணும்னு. ஏன்டா இருந்து இதை சொல்கிறீங்க? அது என்ன சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, இந்த விசில் ஊதுறது குழந்தைகளுக்கு பிடிக்கும். இந்த கான்ஸ்டபிளும் பஸ் கண்டக்டரும் விசில் ஊதுறதுனால தான் விசில் ஊதி மற்ற பேரை அவங்க ஆள்வதால் அது ஒரு பெரிய ரொம்ப உயர்வான ஒரு விஷயமாக கருதுவார்கள். இல்லைன்னா நான் பைலட் ஆகணும், ஆஸ்ட்ரோனாட் ஆகணும், ராக்கெட்டில் போகணும் என்று ஆசைப்படுவார்கள். இல்லைன்னா அப்பா அம்மா சொல்லி டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படிலாம் இருந்தது. எனக்கு நான் என்னவாக வேண்டும் என்கின்ற ஆசை இல்லவே இல்லை. அந்த சின்ன வயசை ரொம்ப சீக்கிரம் நான் கடந்து விட்டேன் என்றே சொல்ல வேண்டும். அதற்கு ரொம்ப பலமான காரணங்கள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப மகத்தான மனிதர்களை பார்த்து விட்டேன். நான் பார்த்த பல மகத்தான மனிதர்கள் புகழ் பெற்றவர்களும் இல்லை, புகழுக்கு ஆசைப்பட்டவர்களும் இல்லை. எனக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. எப்பறம் இவங்களுடைய அறிவில், இவங்களுடைய கேரக்டரில், இவங்களுடைய தரத்தில் ஒரு 10ல் 1 பங்கு கூட இல்லாதவங்களாம் இவங்கள்ட்ட பேசிட்டு போவாங்க. ஏதோ ஆஹோ அப்படியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னு அந்த ஆச்சரியம் எனக்கு. அதனால் நான் அதுவாக இதுவாக ஆகணும்னு ஆசைப்படவில்லை. ஆனால் ஒரு ரொம்ப சிறிய வயதிலேயே ரமண மகர்ஷியினுடைய ஒரு பாதிப்பு, தாக்கம் எனக்கு ஏற்பட்டிருந்தது. அது அறிவார்ந்ததாக இல்லை, அந்தரங்கமாக ஒரு தாக்கம் ஏற்பட்டது. நான் யார் என்று என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய தலையாய ஆசையாக அன்றைக்கு இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பெரிய பயணம்தான் அது. இந்த இலக்கு என்பது இதோ என் வாழ்வில் நல்ல நேரம், இன்னும் கொஞ்சம் தூரம் என்பது போல எனக்கு தென்படுகிறது. எந்த நேரமும் நான் என்னை உணர்ந்து கொள்ளும், நான் யார் என்பதை நானே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல தருணம் எனக்கு வாய்க்கலாம் என்று நான் மனமாற நம்புகிறேன். உங்கள் வாழ்த்துக்களும் எனக்கு இருக்கும் என்று பூரணமாக நம்புகிறேன். இன்னைக்கும் உங்க கூடவே வர நட்பு உறவு பற்றி? என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே பெரும்பாலானவர்கள் ரொம்ப கால நண்பர்கள். ரவி, சுப்பு, வாவேசு இவர்களெல்லாம். அடுத்த வரிசையில் பார்த்தா மரபின் மைந்தன் முத்தையா போன்றவர்கள், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள், முரளி அவர்கள், இந்த மாதிரி நிறைய கூடவே எப்பொழுதும் இருப்பார்கள். என்னுடைய விளக்கம் எதுவும் அவர்களுக்கு தேவைப்படாது. என்னை மிக நன்றாக அறிந்தவர்கள். என்ன நன்றாக அறியக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, பட் தே நோ மீ இன்சைட் அவுட். என்னுடைய நிறை குறைகள் எல்லாம் அவங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஏதோ என் மீது அவர்கள் அன்பு பாராட்டி கொண்டே இருப்பார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் சந்திக்கிறவர்கள் எல்லாம்
வெகு காலத்திலிருந்து பழகியவர்கள் போல நண்பர்களாகி விடுகிறார்கள். இது மட்டுமா? மகன்கள், மனைவி, உடன்பிறப்புகள், இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவங்களாம் நண்பர்கள் தானே. பேர் உறவு, உறவுக்கு வேற பேர் இருக்கலாம். ஆனால் அந்த உறவில் நம்ம என்ன அனுபவிக்கிறோம்னு பார்த்தா நட்பு தான். இப்படி எத்தனையோ தோழிகள், தோழர்கள் எனக்கு என்றைக்கும் உண்டு. வாழ்க்கையை ஒருத்தர் எப்படி அமைச்சுக்கணும்? ஒரு நாள் தொடங்கி முடியும் வரையில் எத்தனை போராட்டம், ஒரு சான் வயிற்றின் உணவுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம், ஓடும் வாழ்க்கை பாதையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள், இதில் உயர்வோம் உயர்வோம் என்றே நம்பும் ஊமை உள்ளங்கள் என்று என்னுடைய இனிய நண்பர் வீரராகவன் சொல்வான். வீரராகவன், நான் நண்பர்கள் வரிசையில் வீரராகவன், ஹரிகிருஷ்ணன், வர்த்தமானன் என்கின்ற கீதப்பிரியன், இப்படி எத்தனையோ பேரை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாளை எப்படி நாம் தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்றால், நாள் தொடங்குகிறது, நாள் முடிகிறது, நாம் நடுவிலே எப்படி இருக்க வேண்டும் என்பது தான். நான் ஒரு அட்டவணை சொல்லவா? சின்னதாக, காலையில் விழித்த உடனே இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுக்கெல்லாம் தனியாக குளிச்சுட்டு கிழிச்சிட்டு எங்கேயோ வடக்க பார்த்து உட்காருனதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம படுக்கையிலே உட்கார்ந்து இந்த தேசம் நன்றாக இருந்தால்தான், நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ண வேண்டும். இரண்டாவது, நமக்கு தெரிந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ சிரமங்களில் இருப்பார்கள், ஏதாவது துன்பங்களில் வழி தெரியாமல் இருப்பார்கள். அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்துக்காக. நம்முடைய குடும்பம் பெரிதல்லவா, நம்முடைய குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நான்காவதாக, நமக்காக என்ன பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும்? இறைவனே, என்னுள்ளே நீ என்னுடைய மனசாட்சியாக இரு. என்னுள்ளே இருந்து நான் என்ன தர்மத்தை கடைபிடிக்க வேண்டுமோ அந்த தர்மத்தை நீ காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உடலில் உயிரோடு இருக்கும் பொழுதே உன்னை உணர்வோடு அடைய வேண்டும், அதை எனக்கு நீ அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 4 பிரார்த்தனைகளோடு நாள் தொடங்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தாலும் இல்லாமற் போனாலும், உங்களுக்கு மதம் பிடித்தாலும் பிடிக்காமல் போனாலும் பிராணாயாமம் செய்ய வேண்டும். நீங்கள் காலை நடைப்பயிற்சி எதுவான ஜிம்முக்கு போகலாம், ஜாம்னு நடக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் பிராணன் ரொம்ப முக்கியம். பிராணாயாமம் எல்லாருக்கும் முக்கியம். அதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. குடும்பத்துடன் ஒருவேளையாவது சேர்ந்து சாப்பிட வேண்டும். அது இல்லாமல் போகிறது. ஒருவேளையாவது குடும்பம் முழுக்க சேர்ந்து உண்ண வேண்டும். இது மாதிரி இருக்க வேண்டும். முந்தின நாளே இந்த நாளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்பதில் ஒரு திட்டம் இருக்கணும். இந்த திட்டம் இருந்தால் தான் அது செய்ய முடியும். என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கிறவன். காலையில் ஒரு வேளை உட்கார வேண்டும், தன்னந்தனிமையில் உட்கார வேண்டும். இரவிலும் ஒரு முறை தன்னந்தனிமையில் உட்கார வேண்டும். இந்த 2 சிட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதை ஒரு தொடர்ந்த நினைப்பால் இணைக்க வேண்டும். ஒரு நல்ல வெள்ளி சங்கிலி மாதிரி, தங்கச் சங்கிலி மாதிரி இந்த காலை மாலை உட்கார்றோம் பாருங்க, இதை இணைக்க வேண்டும். எப்படி இணைக்கணும்? நன்றி உணர்வோடு, எப்பொழுது இறைவன் நாமத்தோடு. பின்னால் அந்த சுருதி மாதிரி இறைவனுடைய நினைப்பு இருக்க வேண்டும். முன்னாடி எல்லா கடமைகளையும் நல்ல முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டும். அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதுதான் என்னுடைய நான் பயில்கின்ற முறை. இது எல்லாருக்கும் சரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் வில் ஃப்ளோ த்ரூ யூ. உங்கள் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நடக்கும். நாம் செய்கிறோம், சாதிக்கிறோம் என்கின்ற உணர்வு இருக்கவே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? லைட் ஆகிடும், எல்லாமே லைட் ஆகிடும். எப்போதும் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும். அதாங்க நிம்மதி. அந்த நிம்மதி தான் இறைவனுடைய சந்நிதி. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லைஃப்ல மனசை எப்படி வச்சுக்கணும்? ஆமாம், இன்னைக்கு ரொம்ப போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்குது. இவ்வளவு ப்ரெஷருக்கு பெரும்பாலும் சூழ்நிலைகள் காரணம் இல்லை, நாமும் காரணங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இருக்குது, சூழ்நிலைகளே காரணம்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழணுமா வேண்டாமா? அமைதியும் ஆனந்தமும் விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்முடைய மனம், நம்முடைய சுவாசம் இரண்டும் ஒரே இடத்துலேருந்து தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிரெயின்லேருந்து தான் வருது. பிரெயினுடைய ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் தான் மைண்டு. அதிலிருந்து தொடங்குகிறது தான் சுவாசம்.
நான் மீண்டும் சொல்லுகிறேன், பெரிய பெரிய இந்த மனதை எப்படி வசப்படுத்துவதுன்னு பெரிய பெரிய தலானி மாதிரி புஸ்தகத்தை வச்சு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கோட்டு சூட்டு மாட்டிட்டு வந்துட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் போட்டு மனசு அடங்காது. பிராணாயாமம் செய்யுங்க, மனசு நெறிப்படும். ஏன்னா பிராணாயாமம் தான் இட் என்ஷூர்ஸ் அடிக்வேட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு தி பிரெயின் த்ரூ பிளட் என்று என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த மூளைக்கு தேவையான பிராணவாயுவை இரத்தத்தின் மூலமாக அனுப்புவதற்கு ஒரே உபாயம் பிராணாயாமம். இது தேவைப்படாதவர்கள் யாராவது இருப்பாங்களா? யாருக்கு பிராணன் இருக்கிறதோ அவன் பிராணாயாமம் செய்ய வேண்டும். ரெகுலேட்டிங் தி பிரெத், அவ்வளோதானே. அதை செய்தால் ஒழிய, அதில் ஒரு தீவிரம் காட்டினால் ஒழிய மனதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இது விட்டுடுறோம், இந்த பேசிக்ஸ். ஆனால் அவன் நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 அடுக்கு மாளிகையில் போய் இருக்குன்னு நினைக்கிறோம். அது ஆகாதுங்க, சரி வராது. நான் சொல்கிறேங்களுக்கு சிம்பிளாக பிராணாயாமம் பண்ணுங்க. இதை கர்ப்பிணிகள் கூட பண்ணலாம். சுக பிராணாயாமம்ட்டு ஒரு உள்மூச்சு, அதை ஒரு 3 செகண்டுக்கு மேலே இல்லாமல் கொஞ்சம் அப்படி தொண்டையில் தக்க வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நீள் மூச்சு, வெளிமூச்சு. இந்த வெளிமூச்சு என்பது உள்மூச்சை காட்டிலும் கொஞ்சம் நீளமாக இருக்கணும். இவ்வளோதாங்க விஷயம். நீ திரும்ப 1 2 3 கவுண்ட் எல்லாம் இதை வச்சு மாட்டிக்காதீங்க, கணக்கில் மாட்டிக்காது. அழகாக இதை செய்யுங்க. சாப்பிட்ட பிறகு கூட ஒரு 6 ஜோடி ஒரு உள்மூச்சு ஒரு நீண்ட வெளிமூச்சு விட்டால் ஃபுட்டு செட்டில் ஆகும். நான் இதை கொஞ்சம் கொஞ்சம் செய்து கொண்டு வருவதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு அடுத்த கணம் என்ன நடக்குங்கிறது அன்றைக்கும் தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுங்களா? என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிற அக்கறை இல்லாத போச்சு. அதுதான் ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்குது. கரோ பிராணாயாம். அன்பார்ந்த நேயர்களே, உங்களை சந்தித்து என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தினமலர் நிர்வாகத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்வாங்கு வாழ்க.